கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வாழ்த்துகிறோம். இந்த வெள்ளிக்கிழமையின் காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவர் என்று செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து எங்கள் பணிகளை பயணங்களை ஆசீர்வதித்தீர். அதே போல் ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும் கொடுத்து வருகிற நல்ல மழைக்காக நன்றி. இன்னும் அதிகமான மழையை தந்து எங்களுடைய ஆறுகளும் குளங்களும் புல்பூண்டுகளும் ஆண்டவர் நிரம்பவும் செழிக்கவும் கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளின் ஆண்டவரை இறை வார்த்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் பேசுங்க ராஜா. நாங்கள் அனைவரும் கேட்டு உமக்காக வாழ ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதிங்க. அடியே அன்பர் சாரு சங்க சார் எடுத்துங்க. ஆண்டவர் நீங்கள் பயன்படுத்துங்க. கேட்டு ஆண்டவரை பயன்படுகிற எல்லா மக்களும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் ஆண்டவரின் நாமத்தை துதிக்கும்படியாக 26வது பாடலாகிய இன்றைய தினம் உன் அருள் ஈகுவாய் இயேசு நாதையா, இன்றைய தினம் உன் அருள் ஈகுவாயா என்று அருமையான பாடலை நம்ம பாடுவோம். 26வது பாடல் சாரோடைய நின்று. இயேசு நாதா, இன்றைய தினம் உன் அருள் அன்றும் நோதிரம் நரகென்று சிந்தி மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போல எனக்கு இன்றைய தினம் உன் அருள். கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைகள் நோக்கியவற்றின் மேலே ஐயானின் ஆசீர்வாதம் அருளியன் மனோவாக்கு மேயானின் மகிமையே விளங்கும்படி ஒழுக இன்றைய தினம் உன் அருள். ராவில் என்னை கண் பார்த்தாய் பலவிதமாம் பொல்லா மோசங்களில் தற்காத்தாய். ஈன சாத்தான் என்னையே இடர்குலகப்படுத்தி ஓனம் எனக்கு செய்யா துருக்கமுடன் பிறந்தாய் இன்றைய தினம் உன் அருள். எத்தனையோ விபத்தோர் நாளே தஞ்சம் நீ என எளிய நடைந்தேன் ஒன்றன் தாளே. பக்தர் பாலநாயனை பண்பாய் ஒப்புவித்தேனும் சேத்தம் எனது பாக்கியம் தேவ திருகுமாரா இன்றைய தினம் உன் அருள். சோதனைகளை வென்று பேயுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்று ஜீவ பாதையில் நின்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கணிந்து இன்றைய தினம்
தினமுன்னருள் இகுவாயே சுனாதா இன்றை தினமுன்னருள். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் இறை செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இறை வார்த்தை அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர், முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தில் பிரசங்கிக்கிற போது பல்வேறு டெக்னிக்ஸ் அவர் பயன்படுத்தினார். அதில் ஒரு டெக்னிக் ஓமை. ஒரு சத்தியத்தை விளக்கி சொல்வதற்காக அவர் ஒரு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை அன்றைக்கு இருந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுவார். நம்மளாம் தமிழில் படித்திருக்கிற ஓமை அணி, ஒரு பொருளை விலைக்கு சொல்வதற்கு இன்னொரு பொருளை அல்லது எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லுவதுதான் ஓமை அணி. உண்மையான பொருளை விளக்குவதற்கு தேவையா இல்லாத உயிரற்றதை அல்லது உயிர் இருக்கிறத எடுத்து சொல்லுது. அதுபோல தான் இங்கே கூட பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசுசாமி பிரசங்கம் பண்ணுறார். எப்பவுமே அவருடைய பிரசங்கத்தினுடைய நோக்கம், சென்ட்ரல் தீம் பரலோக ராஜ், கிங்டம் ஆஃப் காட் தான். அதுலேருந்து என்ற மாற்றுக்கட்டு கிடையாது. அப்போ இங்கேயும் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசும்போது ஆண்டவர் முன்மதியோடு, அதாவது அறிவோடு இல்லை ஞானத்தோடு செயல்பட்ட ஒரு மனிதனை பற்றி பேசுகிறார். இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை எல்லாம் பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. நல்லா கவனிங்க, ஒரு பெரிய பணக்காரனுடைய ஒரு மேனேஜர், இல்லையா, ஒரு மேனேஜர், ஒரு வேலைக்காரன் யாருன்னா வச்சுக்கலாம், கணக்கு பிள்ளை. அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பணத்தை கையாடுறார். இன்றைக்கி சாதாரண இடங்களெல்லாம் நடந்தது தான் இருக்குது, நம்ம பார்க்குறோம். பணத்தை கையாடிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சிக்கி கொள்ளுகிறார், மாட்டிக்கொள்ளுகிறார். அப்போது செல்வந்தர் என்ன செய்கிறாருன்றது தான் அடுத்தது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பாளர் தலைவர் என்னை நீக்கிவிட்டு போகிறாரே, மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ண வெட்கமாக இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். எல்லாம் கவனிங்க, அவர் ஓனர் கூப்பிட்டு, என்னப்பா உன்னை பற்றி நான் தப்பாக கேள்விப்படுறேன், பணத்தெல்லாம் கையாடுறேமே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பயந்துட்டு அவர் உள்ளே நினச்சிக்கிறாரு, தலைவர் என்னை எடுத்துகிட்டு போகிறார், அதனால் நான் என்ன செய்யணும்? மற்றவர்கள் வீடுகளில் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை மாற்றிக்கணும், அது எனக்கு தெரியும். நான் மண் வெட்டவும் முடியாது, சுமக்கவும் முடியாது, வேலை செய்யவும் முடியாது, அதே நேரத்தில் பிச்சை எடுத்தும் வேலை செய்ய முடியாது. நான் இப்போ ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து வெளியே போகிறேனே அப்படின்னு என்ன பண்ணுறாரு, மற்ற மக்களுடைய காரியங்களை அவர் மாற்றுறார். அதான் நம்ம பார்க்குறோம். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களெல்லாம் ஒவ்வொருவராய் வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். இதை அவர் பார்க்குறார். அவருடைய எஜமான் கேள்விப்படுறாரு. அவன் கடன் பட்டவங்களெல்லாம் என்ன பண்ணுறான், கம்மியாக எழுதுறான். 100 குடம் 50 குடம் எழுதுறான். 100 மூடை கோதுமைக்கு 80ன்னு எழுதுறான். இதெல்லாம் அவர் கேள்விப்பட்டவுடனே முன்மதியோடு, நல்ல அறிவோடு நீ செயல்பட்டுருக்கிறப்பா, ரொம்ப நல்லது அப்படின்னு பாராட்டுறார். அப்போ அடுத்து இயேசுசாமி சொல்கிறார், ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள்.
மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர்கள் பெரியவற்றிலும் நேர்மையற்றவர்களாய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவர்களாய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மையை செல்வத்தை ஒப்படைப்பார் என்றார். பிறருக்கு உரியவருக்கு கையாளும் அதில் நீங்கள் நம்பாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? நல்லா கவனிங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. நேர்மையற்ற பொருள் செல்வம், அந்த செல்வத்தை வச்சு அவர் முன்மதியோடு செயல்பட்டாரு. அதுபோல ஒளியின் பிள்ளைகளாக நாமும் கூட நேர்மையற்ற செல்வம், அது நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளோ அவசியம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் அவசியம்தான். அந்த பணத்தை வச்சு மற்ற மக்களெல்லாம் நம்ம என்ன பண்ணோமா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு அழைக்க வேண்டும். இன்னைக்கு மிஷினரிகள் செய்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், நம்ம பார்த்ததில்லை. ஒரு சிலர் மிஷினரிகள் இப்போவும் இறந்து போயிட்டாங்க. நம்முடைய டாக்டர் ஆலிஸ் இப்ராஹிம் எல்லாம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் அவங்க ஏழைகளுக்கு பணம் கொடுப்பாங்க. அதாவது 75 ரூபாவோ என்னவோ கொடுப்பாங்க. அது நமக்கு பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் யாருன்னா சிக்காயிட்டாங்க, படிக்க முடியலன்னா அவங்களுக்காக தனியாக கடிதம் எழுதி அவங்களுடைய உறவினர்கிட்ட பணம் வர வச்சு கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி என்ன பேசுதுன்னா, மரித்த பிறகு அவங்கள தேடின்னு வராங்க, அவங்க இருக்கிறாங்களா, அப்போது அவங்க மேலே அன்பு இருக்கிறது. ஒருவேளை அவங்க எத்தனையோ பேர் பணம் வாங்கின்னு போனாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போது அழகாக சொல்கிறாங்க, இந்த முன்மதியோடு நாம் செயல்பட வேண்டும். அப்போது கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேலே உண்மையுள்ளவனாக இருப்பான், கொஞ்சத்தில் உண்மை அற்றவன் அநேகத்தின் மேலே உண்மை இல்லவனாக இருப்பான். அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்றார். எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. அதாவது 2 பேருக்கும் பணிவிடை செய்ய முடியாது, ஏன்னா ஒருத்தருக்கு தான் செய்ய முடியும் என்பதை சொல்ல. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்கு அல்லது அழைப்பு என்னன்னா, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை நம்ம ஆண்டவரிடத்துல கொண்டு சேர்க்கணும். அதனால தான் அன்றைக்கி மிஷினரிகள் பணம் கொடுத்தாங்க, பொருள் கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க இல்லையா, மருத்துவம் கொடுத்தாங்க. இதெல்லாம் தேவையில்லாத தான், ஆனால் உலக பிரகாரமாக தேவை. அதனால் இன்றைக்கி அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இல்லையா. இயேசுவும் அவர்களை மன்னித்து புது வாழ்வு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கூட நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நேர்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். 2வது, நேர்மையற்ற அந்த மனிதன் முன்மதியோடு செயல்பட்டதை போல அவனே முன்மதியோடு செயல்படுகிற போது நாமும் முன்மதியோடு செயல்பட வேண்டும். 3வது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாமல் கடவுளை நம்ம சார்ந்து தான் வாழ வேண்டும். அதற்கான அழைப்பு தான் எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், the shrewd manager parable. Jesus tells a parable about a shrewd manager who is about to be fired. Key lesson: the parable teaches us to be wise and resourceful in our uses of resources. The parable, the manager dilemma. The manager is accused of wasting his master's goods and is about to be fired. The manager's solution: the manager uses his lost opportunity to act shrewdly and reduce his debtors' debts, ensuring they will help him after he is fired. Jesus tells us using wealth wisely. Jesus encourages his followers to use their wealth to make friends and investments that will last. Faithfulness. Jesus emphasizes the importance of being faithful in small things, to be entrusted with greater responsibilities, warning against greed, serving 2 masters. Jesus warns that we cannot serve both God and money. God's perspective: God sees the heart and knows our true motivations and intentions, unlike humans who focuses on appearances. Key points: shrewdness. Believers should be wise and resourceful in their use of resources. Faithfulness. Faithfulness in small things is essential for greater responsibilities. Prioritizing God. We must prioritize our relationship with God over material wealth. Conclusion: eternal perspective. May we live with an eternal perspective, using our resources wisely and prioritizing our relationship with our God.
reflection and application. How can we apply the lessons to our lives today, being shrewd and faithful stewards of God's resources? சில அவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது faithfulness and wealth, உண்மை ஆதாரமாக நம்ம பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 3:8, மத்தேயு 6:24, கடவுளுக்கு நம்ம பணி செய்யணும் லூக்கா 16:13, யோசுவா 24:15, காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அஸ் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ் லூக்கா 16:15, 1 சாமுவேல் 16:17, ஸ்டீவர்ஷிப் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? உக்கரானத்துவமும் கணக்கு ஒப்புவித்தலும் லூக்கா 12:42, மத்தேயு 25:14. அன்பான தேவ பிள்ளைகளை, நாமும் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்களும் கூட முன்மதியோடு உள்ள மனிதனாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனை, என்னுடைய கண்கடை ஏரல் கல்லூரி யாவுக்கும் ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. நாகர்கோவில் சபை சங்கம், சபை சங்கம் யாவையும் ஆசீர்வதிக்கும் ஜபிக்கிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரி மேஜக்காவையும், அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளி ஆசீர்வதிங்க. நண்புகிற சாகசாரியம் ஆண்டவரே, டீச்சரை ஆசீர்வதிங்க. அடையனியம் மனைவி பிள்ளைகள் ஆண்டவரை ஊழியம் செய்கின்ற ஆண்டவர் ஸ்தலமாகிய பாவன பிள்ளை, மின்னூர் வடகர மேல் சார்பு திருச்சபைகளை ஆசீர்வதி. நேரத்தில் என்னுடைய இந்திய தேசத்திற்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தலைவர்கள், என்னுடைய மாநிலம் எல்லாவற்றையும் ஆசீர்வதி, அமைதியை தார். அதே போல் காசா ஆண்டவரை போர் ஆண்டவரை உக்கிரம் அடைந்திருக்கிறது. கடைசி நிலைமையில் மக்களெல்லாம் வெளியேற சொல்லியிருக்கிறாங்க. கண்ணோக்கி பாருங்கள், அமைதியை ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அதே போல் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படட்டும், உலகம் எங்கும் அமைதியாக இருக்கட்டும். ஆண்டவர் இந்த நேரத்தில் பிறந்த நாளை திரும்ப நாளை காணுகிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ இருவர் சுகமில்லாமல் ஆண்டவர் சிஎம்சி மருத்துவமனையில் ஆண்டவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஒருவர் எங்களுடைய கண்கடையா ஆண்டவரே டீச்சர் அண்ட் இன்ஸ்டியூட்டினுடைய முன்னாள் பேராசிரியர் என்னுடைய தம்பையா மகிழந்தாஸ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, சார் அவர்கள் இதோ மேலவினப்பட்டு சிஎம்சியில் இருக்கிறார். அவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வயது முதிர்ந்த நாட்களில் அவர்கள் ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நாள் எங்களோடு கூட வாழக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரை அவரை பார்த்து கொள்கிற சுலோச்சன டீச்சருக்காக, அவருடைய அன்பு மகனுக்காக, ஆண்டவரே மருமகள் பேர பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். நோக்கி பாரும், தேவையெல்லாம் சந்திக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் அதே போல எங்களுடைய அன்பு சகோதரர் எபி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவரும் சிஎம்சியில் ஆண்டவர் காலில் ஏற்பட்ட பிரச்சனைனாலே ஆண்டவர் இருக்கிறார். கண்ணோக்கி பாருங்க, உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து இந்த பலவீனங்கள்லாம் மாற்றும். அதே போல ஆண்டவர் எங்களுடைய பாவன பள்ளி போத வட்டத்தில் அநேக வயதானவர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், குழந்தைகள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்க. இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற ஆண்டவர் ஜுரம், காய்ச்சல், சளி, பலவீனங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. தொடர்ந்து இந்த ஆண்டவரே நாளிலும் வருகிற எல்லா நாட்களிலும் கிருபையாக எங்களுக்கு தந்து நிறைய மழையை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தையும் போக்குவரத்தையும் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தங்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திரம்.